12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிகவும் விமர்சையாக நடைபெறும் மகா கும்பமேளாவில் இந்த முறை இளம்பெண் ஒருவர் இணையத்தில் பேசு பொருளான நிலையில் பிரபலமானதே அவருக்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. இப்போது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெண்தான் மோனலிசா. இந்தியாவிற்கே உரிய மாநிறம், ஈர்ப்பை கொண்ட விழிகள், லட்சணமான அழகிய மூக்கு என்று அழகின் வடிவமாக பலரால் பாவிக்கப்படும் இந்த பெண் பெரும் சவால்களை தான் சந்தித்து வருகிறார். இந்தியாவில் பல ஆன்மீக கலாச்சார நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்தவை என்றாலும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா என்ற இந்த நிகழ்வு சர்வதேச அளவில் கவனம் ஈர்க்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கானவர்கள் பங்கேற்று புனித நீராடுகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாஜ்பூர் மாவட்டத்தில் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா விழா நடைபெறுகிறது. இந்த முறை சுமார் 40 கோடி பேர் வரையிலும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகள் விற்கும் குடும்பத்தைச் சேர்ந்த மோனலிசா பிரபலமாகி உள்ளார். எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் யதார்த்தமாகவே அழகான தோற்றத்தை கொண்ட இந்த பெண்ணை படம் பிடித்த சிலர் சோஷியல் மீடியாக்களில் வீடியோக்களை பதிவிட அது பெரிய அளவில் வைரலாகி உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த இந்த பெண் தம் குடும்பத்தினருடன் சேர்ந்து கும்பமேளாவில் மாலை விற்று வருகிறார். இதற்கிடையே குறுகிய கால இடைவெளியில் இணையத்தில் பிரபலமானதால் அவரிடம் போட்டோ எடுக்கவும் பேட்டி கொடுக்கவும் பலரும் வரிசை கட்டி நிற்கின்றனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தில் புனித நீராட சென்ற இடத்தில் இந்த இளம் பெண்ணிடம் போட்டோ எடுக்கிறோம் என்ற பெயரில் சிலர் அத்துமீறுவதாக தெரிகிறது. இது குறித்து வேதனை தெரிவிக்கும் மோனலிசா, பிரபலமாகி என்ன பயன்? என்னிடம் போட்டோ எடுக்கும் யாரும் மாலை வாங்குவதில்லை என்று கூறுகிறார். இதற்கிடையே போட்டோ எடுக்க குவியும் நபர்களிடமிருந்து மோனலிசாவை பாதுகாக்கும் குடும்பத்தினர் அவரை சொந்த ஊரான இந்தூருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முன்னதாக இளம்பெண் மோனலிசா மேக்கப் போட்ட வீடியோவும் வைரலாகி வருகிறது. இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி வரும் நிலையில் ஒரு பெண்ணிடம் இப்படியா அத்துமீறுவது என்ற விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன.